வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளாடு வளர்த்துட்டு இருப்பீங்க விவசாயம் செய்கிறவங்க எல்லாம். இப்போ வந்து வெள்ளாட்டு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டிகளுக்கு பூச்சி பிடிச்சிருக்கும் பேன் மாதிரி. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் குட்டி வந்து பின்னாடி முதுகை திரும்பி திரும்பி சொரிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து அந்த பூச்சி வந்து எங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நுழையாம்பூச்சி அப்படிம்பாங்க. அந்த வந்து நம்ம இயற்கையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மருந்து எதுவும் தயார் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் நேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலையை வந்து மரச்செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுத்துக்கிறோம், கடலை எண்ணெய். இது பாருங்கள், இது வந்து சுத்தமான கடலை எண்ணெய். வேர்க்கடலையில் நம்மளே போய் ஆட்டிட்டு வந்தது செக்கில். இந்த கடலை எண்ணெய் வந்து எடுத்துக்கிறோம். இந்த கடலை எண்ணெயை வச்சு தான் நம்ம அந்த பூச்சியெல்லாம் விரட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த கடலை எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் எடுத்தாச்சு. எண்ணெய் தேய்க்க போகிறோம். நல்லா பிடிச்சிக்க தம்பி, கீழே பிடி, அசையாமல் பிடிச்சிக்கோ. இது வந்து சின்ன குட்டியிலேயே பண்ணியிருக்க வேண்டியது. ஒரு மாதம் குட்டியாக இருக்கும்போது பண்ணியிருக்கலாம். நமது 2.5 மாதம் ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். நம்ம இது 1 மாதத்துல இருக்கும்போது பண்ணியிருந்தோம்னா எண்ணெய் கம்மியாக தேவைப்படும். குட்டியும் வந்து நல்லா ஊறி இருக்கும். நல்லா முதுகெல்லாம் தேய்ச்சி விடுங்க. இப்போ தேய்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள பூச்சி இருந்துச்சுன்னா ஓடும். ஏன்னா இந்த வந்து கடலெண்ணெய் வந்து பூச்சிக்கெல்லாம் கண்ணெரிச்சல் பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். இதை வந்து நீங்கள் தேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. கண்ணுக்கு போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. கண்ணை தவிர மீதியெல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க. கை கால் அடிவயிறு எல்லாம் தேய்ங்க. இது வந்து நீங்கள் நம்மளது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் ஆடு சேனையாக இருந்துச்சு, குட்டிகள்லாம் எதுவும் இல்லை. குட்டி வந்து போட்டுருக்கு 2 மாதம் குட்டிங்க. இப்போ இதுங்கெல்லாம் வந்து ஆட்டில் வந்து பால் பாத்துறது இல்லை. இதுக்கு வந்து நம்ம வீட்டு பால் கட்டிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கையை சொல்லுது பார்த்தீங்களா. இப்போது குட்டிகள்லாம் ஆனால் ஊற மாட்டேங்குது. நம்ம ஏன்டா குட்டிகள்லாம் ஊரில் அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி இருக்குது. அந்த பூச்சி வந்து இருக்கிறதுனால தான் வந்து எவ்வளோ பால் குடித்தாலுமே குட்டிங்க ஊற மாட்டேங்குது. சரி, இதுக்கு வந்து நம்ம இந்த பழங்காலத்து மெத்தட்லேயே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. சின்ன குட்டியாக இருக்கும்போதே பண்ணுவாங்க. நாங்கள் வந்து மறந்துட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் என்னடா 2.5 மாதம் ஆகியுமே குட்டிங்களாம் சின்ன சின்ன குட்டிங்களாம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுனால தான் அப்புறம் குட்டிங்களுக்கெல்லாம் வந்து பூச்சி விழுந்துருந்துச்சு. இந்த பூச்சி வெறி வருது பார்த்தீங்களா எண்ணெய் தேய்க்குங்காட்டி. இங்கே இப்போ பாருங்க, நம்மளோட வெள்ளாட்டு குட்டிகள்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த குட்டியை பார்த்துட்டிங்கன்னா இந்த குட்டியில் வந்து அது சொரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, களைஞ்ச மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பூச்சினால தான் அது அப்படி பண்ணியிருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் தேய்க்க போகிறோம். எரிச்சலில் வந்து கண்ணெரிச்சல், பூச்சி வந்து வெளியே முட்டிட்டு வந்துடும். ஒரு பூச்சி வந்தது இந்த இடத்துல. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேக் இந்த இடத்துல தான் குட்டி சொரிஞ்சிட்டே இருக்கும் அதிகமாக, முதுகு பகுதியில். அதில் வந்து எண்ணெய் நிறைய தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா நீங்கள் தேய்க்க அதுலேருந்து பேனுங்கள்லாம் வெளியே முட்டுறக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடும். குட்டி வந்து நம்ம காலையில் தேய்ச்சி விட்டுட்டோம்னா அது சாயங்காலம் வரைக்கும் வெளியே சுற்றிட்டு இருக்கும் வெயிலில். அதனால் பூச்சியெல்லாம் மயக்கம் வந்து அதுலேருந்து விழுந்துடும். இந்த எண்ணெய் பதம் வந்து அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 2-3 நாளைக்கு அது வந்து குட்டியோட உடம்புல ஒட்டிகிட்டே இருக்க முடியாது. முதல்ல நம்ம இந்த குட்டியை பிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த குட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டோன்னா
வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டோம்னா கண்ணில் வந்து எரியும். அப்போனா அதெல்லாம் தேய்க்கக்கூடாது. இங்க பாருங்க பூச்சி வருது. தேய்க்க பூச்சி வெளியே வருது பாருங்க. இதை கருப்பாக ஊறிட்டு வருது பார்த்தீங்களா? இந்த பூச்சி தான் வந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறது ஆட்டுக்குட்டியில். இப்போ எண்ணெய் பாதத்துக்கு அப்படியே வெளியே வருது பாருங்க. இது இப்படி வெளியே வந்து அதே உளுந்துரும், செத்துரும், எண்ணெய் குடிச்சிட்டே செத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. குட்டிக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு வாங்கினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு ஸ்ப்ரே மாதிரி லிக்விட் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அதை போய் தண்ணியில் கலக்கி தேய்ச்சி விடுங்க அப்படிம்பாங்க ஆட்டுக்குட்டிக்கு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா முடி விழுந்துரும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெண் ஊறிட்டு இருக்குது. எல்லாம் வெளியே வந்து ஊறுது பாருங்க. பார்த்தீங்களா, நிறைய ஊறுது. இந்த குட்டியில் அதிகமாக இருந்திருக்குது. நமக்கு முன்னாடி தேய்ச்ச குட்டியில் கூட இந்த அளவுக்கு பூச்சி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் குட்டி நல்ல குட்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய குடிச்சிருக்கும் போல ரத்தத்தை. இப்போ நம்ம தேக்க அதெல்லாம் வெளியே வருது. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வந்து அந்த மருந்து வாங்கி போடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்னன்னா குட்டிக்கு வந்து முடியெல்லாம் உதிர்ந்து அதுக்கப்புறம் தான் கொட்டும். முடி வந்து உதிர்ந்து போச்சுன்னா முடி உதிர்ந்து குட்டிங்களுக்கு வந்து தோலெல்லாம் இதாயிரும், ஸ்கின் இஷ்யூ வரும். அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக எண்ணெய் தேய்ச்சிடுவாங்க பாருங்க. பறக்கும் இந்த பூச்சி வந்து பறந்துட்டு. இப்போ நம்ம வெளியே இப்படி தேய்க்கிறது போக உள்ளே வந்து குடல் புழுவும் இருக்கும் குட்டிங்களுக்கு. குடல் புழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது இன்னொரு எண்ணெய் இருக்குது. அதாவது அது நீங்களே தயாரிக்க வேணும். அந்த எண்ணெய் விளக்கெண்ணெய்ன்னு சொல்லிட்டு, விளக்கெண்ணெய் வந்து ஆட்டுக்குட்டிக்கு சின்ன குட்டிங்களுக்கெல்லாம் 3 மில்லி, கொஞ்சம் பெரிய குட்டிங்களுக்கெல்லாம் 5 மில்லி வரைக்கும் காட்டினீங்கன்னா உங்களுக்கு அதாவது வயிறு எடுக்கும் குட்டிக்கு. அப்புறம் அந்த விளக்கெண்ணெய்க்கு வந்து உள்ள புழுங்களெல்லாம் வந்து செத்து ஆட்டுக்குட்டி புழுக்க விடும்போது வயிறு எடுக்கும்போது அப்படியே வெளியே வந்துடும். இங்கே ஒன்று வெளியே வருது. இந்த பார்த்தீங்களா? இப்போ நம்ம வெளியே இருக்கிற பூச்சி வந்து நம்ம எண்ணெய் வச்சு, கடலெண்ணெய் வச்சு இப்படி கட்டுப்படுத்திட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பூச்சிக்கு நம்ம விளக்கெண்ணெயில் தான் கட்டுப்படுத்தணும். விளக்கெண்ணெய் வந்து நீங்களா தெரியாமல் ஏதோ எண்ணெய் போய் வாங்கிடாதீங்க. கடையில் கொடுக்குற எண்ணெயில் குருடாயில் எசன்ஸ் போட்டிருப்பாங்க, விளக்கெண்ணெய் ஃப்ளேவரு. அதையும் வாங்கிடாதீங்க. உங்கள் ஊர்லேயும் ஒரு லோக்கலில் ஒருத்தர் செக் காட்டிகிட்டு இருப்பார். அவர் வந்து கொட்டமுத்து ஆட்டுறவராக இருந்தாருன்னா அவர்கிட்ட கொண்டு நீங்களே கொட்டமுத்து கொடுத்து ஆட்டிட்டு வந்து அந்த எண்ணெய் காட்டுங்க. இல்லைன்னா நீங்கள் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிங்க. குடல் புழுக்கு மருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து மருந்து கொடுப்பாங்க. அது மெடிக்கல் ஷாப்பில் காட்டிக்கலாம். வெட்டினரி டாக்டரு நிறைய குட்டிங்கெல்லாம் எல்லா விளையாடும் ஒரே டைம்லேயே குட்டி போட்டுருச்சு. எல்லாம் இல்லைன்னா ஒரு 2 மாதம் கேப்பில் போட்டுருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நம்மளது வந்து ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விளையாடும் குட்டி போட்டுறதுனால குட்டிங்களுக்கு பால் சரியாக பத்த மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து மாட்டுப்பால் வந்து கறந்து பண்ணைக்கு கொண்டு போயிட்டு ஊற்றிட்டு இருந்தோம். அதனால் வந்து அதை நிறுத்திட்டோம். நம்ம வீட்டிலேருந்தே குட்டிங்களுக்கு காட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த குட்டிங்களுக்கு பால் காட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், அங்கே ஒரு குட்டி சொரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம என்ன தேய்ச்ச குட்டி தான் சொரியுது. வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே தேய்ச்சிட்டோம், எங்கேயும் சைடில் வந்து எண்ணெய் படாத இடத்துக்கு வந்து பூச்சி போயிடுச்சு போல். அது சொரின்னு சொரிஞ்சிட்டு இருக்குது. இங்கும் இருந்தது, அதே இருந்தது. இன்னொன்னு வருது பூச்சி. இங்க 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 பரவாயில்லையா? அர்த்தம் பரவாயில்ல, நிறைய பூச்சி சாகுது உயிரோடு இருக்குதா? எல்லா குட்டிலையுமே இருக்கிற குட்டிகள்லேயும் இந்த குட்டி தான் நோஞ்சானா இருக்குது. இதுக்கு தான் நல்லா தேய்ச்சிடுவாங்க. இதுக்கு பூச்சி நிறையா இருக்குதா இல்லை குடல் புழு இருக்குதான்னு தெரியல. இப்போ எண்ணெய் தேய்ச்சி பார்க்கலாம். பூச்சி இருக்குதா தம்பி? பார்க்குறேன். இருக்குன்னு எனக்கு தோண்டு. இருக்குதா? குடி, நான் கேட்குறேன் இந்த பக்கம். புண்ணிக்கும் பாதிச்சுப்போம். இது வேணும்னே கட்டிக்கிட்டே இருக்கும். வந்த உடனே சாப்பாடை சாப்பிடும். அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் புண்ணிக்கு சின்ன வயசுலேயே சாப்பாடே கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குடிக்குது. பார்த்தீங்களா, நல்லா பூங்குட்டிங்களா இருக்கு. நீங்களும் இது மாதிரி
இப்போ பாருங்க இந்த குட்டி வந்து பாருங்க எப்படி சொரிஞ்சிட்டு இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் எல்லா குட்டியுமே பின்னாடி திரும்பி திரும்பி சொரிஞ்சிட்டே இருக்கும், மேயவே மேயாது. இது முழுக்க முழுக்க இந்த பூச்சி தான் காரணம் அதுக்கு. அது வந்து ஊறிட்டே இருக்கும் போல. நாங்க வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கடலப்பருப்பு வந்து ஆட்டி இருந்தோம்னா முன்னாடி இது சிறுசா இருக்கும்போது தேய்ச்சிட்டு இருப்போம். நம்ம இப்பதான் எண்ணெய் ஆட்டிட்டு வந்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அடமலை குடிச்சதுனால கரெக்டா எண்ணெய் ஆட்ட முடியாதனால குட்டிங்களுக்கெல்லாம் தேய்க்க முடியல டைமுக்கு. லேட்டாக தான் ஆட்டிட்டு வந்தோம். சரி பரவாயில்ல போக தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு இருக்கிறோம். போருங்க போருங்க போருங்க. குட்டிங்களா ரொம்ப பெருசு. இங்கதான் பேன் ஊடி தேய்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட்ல தேய்ங்க. அப்பதான் முடிக்கு முடியல இப்படி களைஞ்சு வரும்போது அடி போய் படும். நீங்க இப்படி தேய்ச்சிட்டீங்கன்னா மேலேயே பட்டுக்கும், உள்ள போய் தோல்ல படாது. இப்படி ஆப்போசிட்ல தேய்க்கணும். தேய்க்கும் போது முடிக்கு ஆப்போசிட், முடி எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா தேய்ச்சிங்கன்னா தான் எண்ணெய் வந்து அதுக்கு குட்டிக்கு வந்து தோல்ல இருந்து எந்த நீ ஒரு குட்டிக்கு தேய். இன்ன வரைக்கும் நாம பார்த்ததை பார்த்துட்டு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன விவசாயிகள் எல்லாம் பழக்கி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு தெரியாமல் போயிடும். அவங்கள வேடிக்கை மட்டும் பார்க்க வைக்காதீங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுத்து பழக்கி விடுங்க. அப்போ தான் அவங்களும் பழகிக்குவாங்க. நமக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்துறக்கு ஆள் வேணும்ல, விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அதனால் நமக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். சிறுசுலேருந்தே சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் பழகுவாங்க. நீங்கள் 18 வயசு வரைக்கும் சும்மாவே வச்சுருந்து 18 வயசில் போய் பழக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நாளாக சும்மா இருந்து வளையாது. 5 வளையாது 50 வளையாதுங்கிற மாதிரி. அதனால் சின்ன வயசுலேயே எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. நல்லா தேய்ச்சி விடு, தொட்டையெல்லாம் தேய். இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக முதுகுல சைடில் எல்லாம் தேய்ச்சி விடு. தேய்ச்சிட்டியா? இல்லை நீ தேய்ச்சிச்சா? பிடி, கை பிடி, இந்த சைடு வா, கை பிடி. தேய். எல்லா பக்கம் தேய், ஒரே பக்கமே தேய்க்காத. அங்கெல்லாம் இப்போ இங்கே படலையா, அங்கெல்லாம் தேய்ச்சி விடு. தலைக்கு தேய். தேய்ச்சிட்டியா? அடியெல்லாம் தேய்ச்சிட்டியா? அடி இல்லையா? அடி இல்லை, கடுப்பு அழுமு சொல்லிக்கிட்டு. இப்போ பாருங்க நம்ம வந்து முக்கால்வாசி எல்லா குட்டிக்கும் தேய்ச்சிட்டோம். ஒரு சில குட்டி கைக்கு சிக்கல, அதுக்கெல்லாம் தேய்க்க முடியல. தேய்ச்ச குட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்குது வந்து பார்த்தீங்களா. இது வந்து என்ன பண்ணும், அப்பப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கு எண்ணெய் பசலை இருக்கும், எண்ணெய் பதமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு போய் போய் நிற்குங்க. அப்போ வந்து வெயிலுக்கு வந்து அந்த பூச்சிங்கள் எல்லாம் வந்து மயக்கம் தட்டி கீழே விழுந்துடும். இப்போது இந்த குட்டிங்கெல்லாம் வந்து ஒரு 3 நாளைக்கு இந்த எண்ணெய் பசலை இருக்கும். 3 நாளைக்கு இதுக்கு பிரச்சனை இல்லை. நீ தேய்க்காத குட்டியெல்லாம் ஏதோ அது தேய்ச்ச குட்டிகளோட இருக்கிற பூச்சியெல்லாம் நீ தேய்க்காத குட்டியில் போய் விட்டும். தேய்க்காத குட்டிக்கு வந்து நம்ம மறுபடியும் நாளைக்கு நாளானைக்கு தேய்ச்சிக்க வேண்டியதுதான். இதுதான் ஆடு பராமரிப்பு பணியில் இது ஒரு சிறந்த பணி. இதை வந்து கரெக்டான டைமுக்கு பண்ணணும். 2 மாதத்து குட்டிக்குள்ள 2 மாதமே ஆகிற கூட 45 நாள்லேயே வந்து நம்ம எல்லாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்றணும். கடலை எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பூச்சியிலேருந்து காப்பாற்றலாம். அது குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடி உதிராது. இதுதான் வந்து ஒரு இயற்கையான முறையில் வந்து பண்ணுறது. நம்ம வந்து கெமிக்கல் எதுவும் இல்லாமல் மருந்து எதுவும் வாங்கிட்டு வந்து இல்லாமல் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு பலன் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சொல்லு. ரொம்ப தேங்க்யூ.